பணக்கார வீட்டு பையன் காஸ்ட்லி காரில் பைபாஸில் வேகமாக போயிட்டு இருக்கான். அங்கே ஒரு ஏழை பொண்ணு, அழகான பொண்ணு அங்கே நடந்து போய் நிற்கிறா. இவன் உடனே காரை ஓரமாக முன்னாடி போய் நிறுத்திட்டு காரோட சைடு மிரரில் அந்த பொண்ணை பார்த்து சைட் அடிச்சு நிற்கிறான். அந்த பொண்ணு நேராக வந்து ஏங்க கண்ணாடி வழியாக என்ன பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டது. இல்லைங்க, உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது, அதான் தெரிஞ்சவங்க மாதிரி உங்கள் முகம் இருந்தது, அதனால தான் நான் வந்து கார் நிறுத்திட்டு பார்த்துட்ருக்கேன், ட்ராப் பண்ணலாம் உங்களை, நீங்கள் எங்கே போகிறீங்க சொல்லுங்கள், நான் வேணா ட்ராப் பண்ணுறேன்னதுக்கு, நான் முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட நான் கார்லலாம் ஏறி போகிறதில்ல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. ஏங்க ஒரு உதவி தானுங்க செய்கிறேன், நாங்கள் என்னை பார்த்தா எப்படிங்க உங்களுக்கு தெரியுது, கடத்தின்னு போகிற மாதிரியா தெரியுது, ஏங்க சொல்லுங்கன்னதுக்கு, அப்படிலாம் இல்லைங்க, நான் முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்ட பேசவே இல்லை, நீங்கள் வந்து காரில் வாங்க, உங்களை எங்கே வேணாலும் கூட்டின்னு போய் விட்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் போங்க, உங்கள் வேலையை பார்த்துட்டு நான் நடந்தே போகிறேன்னு சொல்கிறான். சரி, அந்த பொண்ணு பைபஸ்லாம் நடந்து போயிட்டு இருக்குது. இவன் கார் ஒரு ஓரமாக ட்ராப் பண்ணிட்டு நிறுத்திட்டு இவன் பாட்டுன்னு அது பின்னாடியே போகிறான். அந்த பொண்ணுக்கு தெரியாத மறைஞ்சு அந்த பொண்ணு பின்னாடியே போகிறான். போன உடனே அந்த பொண்ணு, என்னடா இவன் காரை நிறுத்திட்டு நம்ம பின்னாடியே வாட்ச் பண்ணான்னு சொல்லிட்டு வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறா. நடந்த உடனே அவங்க வீட்டுக்கு போயிடுறா. சல்லுன்னு வீட்டுக்குள்ளே போயிட்டு வீட்டு தாப்பால் போட்டுடுறா. இவன் வீட்டுக்கு வெளியே அவங்க வீடு இருந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு திரும்பி ரிட்டர்ன் வரத்துக்கு திரும்புகிறான். அவன் திரும்புறத அப்படியே பார்த்துட்டு லைட்டாக கதை திறக்கிறா. அவன் போகிறத பார்க்குறா. திரும்பி ஒரு வாட்டி அவன் திரும்பி பார்க்குறான். அப்போ அவன் இவனை பார்க்குறத பார்த்துட்டான். உடனே அந்த பணக்கார பையன் திருப்பி அவங்க வீட்டுக்கு வந்தான். ஏங்க திருப்பி நான் போகிறத பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நீங்கள் போயிட்டீங்களான்னு பார்த்தேன், நீங்கள் போங்க வீட்டுக்கு, எங்கே எதுக்கு வரீங்கன்னு. இல்லைங்க, ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுக்க மாட்டீங்களா, உங்களை தொலை வந்து நடந்து வந்தீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு, சரி உக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து வந்து கொடுக்குது. இது வந்து மினரல் வாட்டரில் சாதாரண வாட்டரில் தான் அவங்க வீட்டில் இருக்கிறதுனால சாதாரண தண்ணி குடித்தோடனே அவனுக்கு உப்பு தண்ணி செட் ஆகலை. உடனே துப்பிடுறான் தொலைவா போயிட்டு. அப்போ சொல்லுவா, எங்கள் வீட்டு தண்ணியே உனக்கு ஒத்துக்கலை, அப்போ எப்படி எங்கள் மனசெல்லாம் உங்களுக்கு புரிய போகுது அப்படின்னு இந்த பொண்ணு சொல்கிறா. போக போக பழகிக்குவோங்க, தயவுசெய்து என்ன புரிஞ்சுக்குவோங்க நீ சொல்கிறான். அப்புறம் பார்ட் 2ல் அந்த கதையை நான் சொல்கிறேன். இந்த கதை தொடர்ந்து பார்க்கணுன்னா இந்த சேனலை கொஞ்சம் ராஜேஷ் ராஜு 123 இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.